ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த நாட்களுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த லா காலேஜ் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டிஆர்பியில் பல்வேறு எக்ஸாம்கள் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டிஎன் டெட்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்த தேர்வுகளான பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல எக்ஸாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. பல எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ரிசல்ட்டை வச்சு இன்னும் அதுக்கான ஆன்சருக்கு எதுவும் கொடுக்கல. எக்ஸாம் வச்சு அதுக்கான ரிசல்ட் எதுவும் வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லா காலேஜ் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக அதை போன வருஷம் 2024 ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேக்லாக் வேக்கன்சிலாம் ஆட் பண்ணி புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, பிசி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பட் இது கேஸ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜ் அதுக்கு கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து இப்போ தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான முக்கிய காரணம். மற்ற எந்த போஸ்டிங்ஸையும் நோட்டிஃபிகேஷனும் விடாமல் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு தான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேலேயும் ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு. கேஸ் இருந்தது, அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிடுச்சு. இனி அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஆர்பிலேருந்து எதிர்பார்க்க முடியும். அதேமாதிரி டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம எல்லாத்தையுமே இனிமேல் எதிர்பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி நிகழ்வுகள் மற்றும் தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.